கூட்டணி எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலமோ அதுவே பலவீனமும் கூட. எல்லா கூட்டணி கட்சிகளும் கடும் கோபத்தில் இருக்கின்றன. திமுக கூட்டணி கட்சிகள் செல்வ பிறந்தே வாலியோடு இருக்காரு, அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் இதில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கட்டிங் வருது, ஸ்கிராப் கட்டிங் வருது, பிஸ்னஸ் இருக்குது, ஊருப்பட்ட பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு தொழிலதிபர், ரவுடிக்கம் தொழிலதிபர். அதனால் அவருக்கு இது கட்சியை பற்றி பிரச்சனை இல்லை. சார், நம்ம நேற்று அரசியல் ஆற்றில் இந்த மாதிரி திமுக கூட்டணியிலேருந்து ஒரு முக்கியமான கட்சி எந்த கட்சின்னு அதை சொல்லிட்டோம். விடுதலை சிறுத்தைகளும் ஆதவர்ஜன் கூட பேசியிருக்கோம். இன்றைய தினம் தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. காங்கிரஸ் தரப்பிலும் அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் அந்த பதவி, அதே போல் அதிக சீட்டுகள் கேட்க போவதாக சொல்கிறாங்க. நாங்கள் 2013 2011 63 சீட்டு கிட்ட வாங்கினோம். இப்போ எனக்கு வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. நாங்கள் இந்த தடவை அதிகமாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்ட்டி மீட்டிங்கில் பேசப்பட்டதாக சொல்லுது. செல்வப்பிரந்தை அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் மற்ற நிர்வாகிகள் இல்லை, இந்த தடவை நம்ம அதிக சீட்டுகள் வாங்கி ஆகணும்னு முனைப்பில் இருக்காங்க. என்ன நடக்கும், என்ன நடக்குது காங்கிரஸில்? கூட்டணி பலமாக இருக்கிறது என்பதை 2 மாதங்களுக்கு முன்பு வரை முதல்வர் அவர்கள் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் சொல்லி வந்தார் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கூட்டணி எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலமோ அதுவே பலவீனமும் கூட. நேற்று தான் நான் நம்ம நிகழ்ச்சியில் தான் பேசினேன். நான் இந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து ஆசுவாசப்படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை அணுக்கமாக வைத்திருப்பதற்கு திமுகவில் எந்த தலைவர் இருக்கிறார் என்ற கேள்வியை நேற்று நான் எழுப்பினேன். உங்களால் யாரும் 2 பேராலையுமே சொல்ல முடியல, அப்படி ஒரு தலைவர் கூட இல்லை. எல்லா கூட்டணி கட்சிகளும் கடும் கோபத்தில் இருக்கின்றன. திமுக கூட்டணி கட்சிகள் செல்வ பிறந்தே வாலியோடு இருக்காரு, அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் இதில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கட்டிங் வருது, ஸ்கிராப் கட்டிங் வருது, பிஸ்னஸ் இருக்குது, ஊருப்பட்ட பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு தொழிலதிபர், ரவுடிக்கம் தொழிலதிபர். அதனால் அவருக்கு இது கட்சியை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைமை இங்கே கூடுதல் இடங்களை பெற வேண்டும், நம்மால் தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை காங்கிரஸ் கட்சியின் தலைமை புரிந்திருக்கும். கூட்டணியை உடைக்க மாட்டாங்க, ஆனால் நீ அதே 20 கொடுத்தானா ஒப்புக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். ஸோ அவர்களின் அந்த கட்சியின் உட்கட்சி கூட்டத்தில் பேசியது தலைமையிடம் வலியுறுத்தப்படும். இன்னொன்று செல்வப்பிரந்தைக்கு சொன்னாலும் அப்படியே கேட்டு கட்சிக்காரங்களா இங்கே நீ போயா, நீ பிஸ்னஸ் வியாபாரம் பார்க்குற, நீ திமுக என்ன வச்சும் பண்ணிட்டு போ, உண்மையான காங்கிரஸ்காரன் கேட்பான்ல கூடுதலா. ஸோ அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, நேற்று திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகம் முழுக்க பிரச்சார இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமாம். திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரம் தாடி கொம்பு என்ற இடத்தில் திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கும்போது அவர்களுக்கும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்களை காவல்துறை நேற்று கைது செய்து இரவு முழுக்க காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறது. அந்த கிளிப்பு பாருங்கள். முன்னாள் எம்எல்ஏ தோழர் பாலபாரதி அவர்கள் எங்களையே அடிச்சுட்டு எங்களையே தூக்கி உள்ளே வச்சா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இரவு முழுக்க காவல் நிலைய வாசலில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அப்போ அந்த பிரச்சனையில இந்த பெண்களை பாஜக அந்த இந்து முன்னணி கும்பல் ஆபாசமா பேசி அடிச்சு அந்த விஷ்ணுவர்தன் இவங்களை எல்லாம் கால்ல போட்டு கீழே போட்டு மிதிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. இதுக்கு மேல நீங்க காவல்துறை என்ன பண்றீங்க? 2 பேருக்கு மேலையும் வழக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி பெண்களை இரவு நேரம் 10:30 11 மணி ஆக போகுது. மாவட்ட எஸ்பி கிட்ட எங்களுடைய எம்பி சச்சிதானந்தம் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறார். மாநில செயற்குழு உறுப்பினர் திரு மதுக்கூராமலிங்கம் வந்திருக்கிறார். அப்போ நீங்க பேசி இரவு முழுவதும் இங்க வச்சிருப்பீங்களா? அப்போ தாக்குதலுக்கு உள்ளான எங்களை நீங்க அடிச்சு வச்சிருப்பீங்களா? என்ன நியாயம் நாங்க கேட்கிறோம். ஆகவே இந்த பெண்களை உடனடியாக தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கு கைது செய்யப்படக்கூடிய அனைவரையும் நீங்க விடுதலை செய்யணும். நானும் பார்த்தேன் சார். அது என்ன லாஜிக்னே புரியுது சார். இவங்க போராட்டம் நடத்துறாங்க, சிபிஐ அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தியது அவங்க இந்து முன்னணி. அப்படி இருக்கும்பொழுது உங்க கூட்டணி கட்சி இன்னொருத்தவங்க எதிரி, நீங்க யாரை பிடிச்சி உள்ள வச்சுக்கணும் ஒரு கேள்வி. இன்னொன்று, சச்சிதானந்தமா சிபிஎம் எம்பி சச்சிதானந்தம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அடித்து பேசுகிறார். அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் அங்கே வருகிறார்கள். எதுவுமே நடக்கலை. இதை ஒரு கூட்டணியின் தலைமை அனுமதிக்கலாமா?
அப்படின்னு என் போலீஸ்காரனுக்கு திமிரு. நான் கேட்குறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு எம்எல்ஏ ஆயே தீரணுன்ற கட்டாயம்லாம் இல்லை. தனி மேடையில் தனியாக போட்டியிடுகிறோன்னு அவங்க ஜெயிச்சே ஆகணும்னு கட்டாயம் இல்லை. மக்கள் இந்த பிரச்சார இயக்கம் நடத்தாங்களா, இது போன்ற ஒரு பிரச்சார இயக்கம் தான் 26 தேர்தல்னு கவலையே படாமல் போவாங்க அவங்க. உண்டா இல்லையாப்பா? உண்டு. பல தேர்தல்கள் இதை செய்திருக்கிறார்கள். இருக்கு, வரலாறு இருக்குது சார். அப்படி செய்யக்கூடிய ஆள் தான் சண்முகம். கரெக்டா? ஒரு பிரச்சார இயக்கம் நடத்துகிறாங்க. இது இன்னொன்று சொல்ல போனால் ஜனநாயகத்தில் இது ஆரோக்கியமான விஷயம். மக்கள்கிட்ட ரோட்டில் நின்று கத்துங்க, பிடிச்சிருந்தா ஏற்றுக்க போகிறான் இல்லையா, அதுக்கான உரிமை இருக்குல்ல. காவல்துறையில் முறையை அனுமதி வாங்குறாங்களா, அங்கே ஒருத்தர் போய் சண்டை இருக்கிறான்ப்பா, இவங்க பதிலுக்கு பேசுகிறாங்க, நான் மறுக்கலை, இவங்களும் பதிலுக்கு பேசுகிறாங்க, இது பிரச்சனையாவது கைகலப்பாகுது. நைட்டு பூரா இவங்களை நீ அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா உன் கூட எதுக்கு கூட்டணியில் இருக்கணும் அவங்க? நீ பண்ணுறது நடத்துறது மக்கள் விரோத ஆட்சி, உனது கொள்கைகள் மக்கள் விரோத கொள்கைகள், உனது நேர் எதிரியான இந்து முன்னணிக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறேன்னா என்ன ஆட்சி நடத்துகிற? இது சிஎம்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீ? தெரியாது. இப்போது எதற்காக நீங்கள் கொடுக்கும் 6 சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிபிஎம் சொல்லுங்க? எதுக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கணும் அப்படி சொல்லு. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக கூட்டணியில் ஒரு கட்சி இருந்தால் பாஜக தரப்பினர் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து பார்த்துப்பாங்க தெரியுமா? நான் அடுத்தது சொல்கிறேன். பார்த்துக்கணும், அதான் கூட்டணி கட்சி பார்த்துக்கணும். அப்புறம் எதுக்கு கூட்டணி கட்சியின் பேர்? இவர்களுக்கு இப்போது தெரியாத இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு இருக்கும். உமாநாத், பாப்பா உமாநாத் என்று 2 அற்புதமான மார்க்சிய தம்பதியினர் இருந்தார். அவங்க மகள் தான் வாசுகி, மாதர் சங்கத்தில் இருக்காங்களா, அவங்க தந்தை உமாநாத், பாப்பா உமாநாத். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் குடியிருக்க வீடு இல்லை. கம்யூனிஸ்டுங்களுக்கு எங்கே இருக்க போகுது? இவங்க யாரும் சொல்லாமல் அதற்கு பிறகு யாரோ ஒரு தலைவர் கருணாநிதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் வீட்டை வந்து உடனடியாக ஒதுக்கியானாராம். தெரியுமா? இதுக்கு தான் கூட்டணி கட்சி. வீடு இல்லை அவங்களுக்கு. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தூக்கி ராத்திரி பூரா உன் கூட்டணி கட்சிக்காரன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போராட்டம் நடத்திருக்கான. வெக்கமா இல்லை? இப்போது இது தேர்தல் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரத்தில் மட்டும் 6 இல்லை 5 கூட கொடுங்க, பரவாயில்ல. நீங்கள் உங்களோட மக்கள் விரோத கொள்கைகளுக்காக நாங்கள் உங்களுக்காக வாக்கு கேட்குறேன்னு வந்துடுவாங்களா? இந்த சாம்சங் தொழிற்சாலையில் தொடர்ந்து திமுக அரசு நிர்வாகத்திற்கு சாதகமாக நின்ற போது பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டிருந்தார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஞாபகம் இருக்கா? டாஸ்மாக் தொழிலாளிகளை கரூர் ரவுடிகள் சென்று மிரட்டிய போது பல்லை கடித்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்து கொண்டிருந்தது இல்லையா? அந்த பக்கத்து பிஜேபி இருக்கிற ஒரே காரணத்துக்கு தானே. அதுக்காக நீ அவமானப்படுத்திட்டே இருப்பியா? நீ என்னையே ஆட்சி நடத்துறீங்க? ஒரு கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, இன்னொரு கூட்டணி கட்சி கொடிக்கம்பமே வைக்க முடியலன்னு புலம்புது. ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல சார், இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து கலக குரல் எழுப்பலன்னு வைங்க சார், அவங்களுக்கு கீழே இருக்காங்க இல்லையா தொழிலாளர்கள், அவங்க மத்தியில இவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க சார். அன்பாப்புலர் ஆயிடுவாங்க. சண்முகம் விட மாட்டாருமா. கே பாலகிருஷ்ணன் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. எது சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க தோழர்னு சொன்னா யோ போயான்ட்டாங்க. சண்முகம் விட மாட்டாரு. சண்முகத்துக்கு தெரியும் அவனுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்காக அவன் இல்லை. புரியுதா? அந்த தொழிலாளி கட்ட லெவியில் தான் நீங்கள் காரில் போகிறீங்க, அந்த தொழிலாளி கட்ட லெவியில் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்களாம் ஃபுல் டைமரு, அவன் தான் லெவி கொடுக்குறான். இன்னொன்று அவங்களுக்காக தானே கட்சியே. மற்ற கட்சிகள் கூட வந்து கீழே கட்ட பஞ்சாயத்து பண்ணி அது மூலம் சம்பாதிப்பாங்க. தொழிலாளர்களோட நலன் தான் கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கையே. எப்படி சும்மா இருப்பான்? என்னையாக ஆட்சி நடத்துறீங்க நீங்கள்? அப்போ உனக்கு கீழே இருக்க அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும்போது யோ நான் வரல போயா கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு சிபிஎம் போதுனா இது இந்த அதிகாரிக்கு பிரச்சனையா முதல்வருக்கு பிரச்சனையா? அப்போ முதல்வர் அதிகாரிகளை கட்டுப்பாட்டில் வைக்கணும்ல. ஏய் நான் தான் எலெக்ஷனில் போட்டி போட போகிறேன், மூட்டு உட்காரு, ஏந்து ஃபோன் பண்ணி திண்டுக்கல் ரிலீஸ் பண்ணியா? நடந்துருக்கணுமா? குறைஞ்சபட்சம் சார் எலெக்ஷன் 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும்போது இதுதானே சார் நடந்திருக்கணும். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சண்முகத்திடம் என்ன சொல்வார்கள்? இப்படி ஒரு கூட்டணி தேவையான்றதை நம்ம மறுபரிசீலனை பண்ணணும் தோழான்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களே? சொல்லுவாங்க. முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி அவர்கள்லாம் வந்து மீண்டும் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருந்த போது கூட கொள்கையின் காரணமாக தான் அவங்க நிக்கல. கிடையாது அவ்வளோதான். அவங்க பாலபாரதி எந்திரிச்சாங்கன்னா கலைஞர் அசம்பிளியில் எல்லாரும் உட்கார சொல்லுவாங்க, யோ உட்காரியான்னு வரான், கரெக்டாக பேசுவாங்கன்னு. ஷி வாஸ் வெரி பாப்புலர். பட் கட்சி அவ்வளோ பாப்புலர் இருந்தாலும் கட்சி ஊழியர் போ அவள் தான் ஒரு வாட்டி தான். நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 தடவை தான் நிற்கணும், 3ஆவது தடவைக்கு எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க கொள்கையை தாண்டி. ஸோ இதுக்கப்புறம் அவங்களால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொள்கைக்காக வாழ்க்கையை விட்டு கொடுக்குறவங்க. வேற கட்சியில் அதெல்லாம் இது யோசிக்க முடியுமா? என்ன மீறி ஒருத்தன் நின்று ஜெயிச்சிடணும் அந்த தொகுதியில், அப்படி தான் சண்டை போடுவாங்க.
இது இந்த கூட்டணியில் திமுக கூட்டணி போக போக இன்னும் என்னென்னலாம் ஆகுதுன்ட்டு பார்க்க தான் போகிறோம். அதிமுக கூட்டணியும் ஒன்றும் சொல்லிக்கொள்வது போல செழிப்பாக இல்லை. இருக்கும் கட்சிகளிடையே சிக்கல் இல்லை. இப்போ இன்னைக்கு இவர் முருகன் மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் திரு பழனிசாமி. பிஜேபி அதிமுக கூட்டணி இணக்கமாக இருக்கிறது. திரு பழனிசாமி அவர்கள் அது ஏன் இந்த பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை என்றால், அதிமுக பிஜேபிக்கு தவிர்த்து அடுத்த முக்கியமான கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவி வரும் பெரும் குழப்பங்கள் அந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை தந்திருக்கிறது. எப்போ முடியும், என்ன ஏன் இப்படி பூச்சின்னு இருக்கிறானுங்க என்று தான் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்காக தந்தையும் மகனும் சமாதானம் ஆகட்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் 26 உங்களுக்காக காத்திருக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி, ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் கோவையிலிருந்து திரு பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அமித்ஷா ஜூலை 8 அன்று தமிழகம் வர இருக்கிறார். அண்ட் ஏற்கனவே ஒரு 16 அல்லது 18 மெம்பர் கொண்ட கோர் கமிட்டி அட்ரஸ் பண்ணார்னு சொன்னேன். இந்த முறை அந்த கோர் கமிட்டியோட நம்பர் வில் கம் டவுன் டு 10. வரும் 23, 24 சென்னையில் அந்த அறிவிப்பு வெளிவந்தது பார்த்துருப்பீங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், பகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டம் முடிந்ததும் தீவிரமாக இளைஞர்களை, இளம்பெண்கள், இளைஞர் பாசறை மற்றும் மாணவர் அணி இவற்றுகளை எல்லாம் இறக்கிவிட்டு தீவிரமாக பிரச்சாரத்தை அதிமுக முன்னெடுக்க இருக்கிறது. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இப்போது நாம் இந்த சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு இந்த 26 தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்பதை நாம் சொல்லியிருந்தோம். அந்த சமூக வலைத்தளங்களை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன அல்லவா? என்ன நிறுவனங்கள்ப்பா? ஃபேஸ்புக், மெட்டா, கூகுள், வேற எக்ஸ். அந்த நிறுவனங்களும் உங்களுக்காக பிரச்சாரம் செய்யும். என்ன பொருள்? சென்டரில் பேசிட்டாங்களா? இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, பிஜேபி கூட ஒரு கட்சி கூட்டணி வச்சுச்சுன்னா எப்படிலாம் உதவுன்னு. திமுக ஐடிவிங்களை நீ என்ன தான் போட்டாலும் காட்டவே காட்டாது. காட்டாதுன்றதை விட ஸ்பேஸை விற்றுருவாங்க. கூகுள் ஆட் ஸ்பேஸ் இருக்குது, ரைட்டா? ஃபேஸ்புக்லேயும் சில ஸ்லாட் தானே இருக்கும். ஃபேஸ்புக்குன்னு ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 180 ஸ்லாட்டை இந்த கூட்டணி கொடுத்துருவாங்க. 20 ஸ்லாட்டை திமுக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? யூ கெட் இட். இன்னொன்று, ஆல் செட் அண்ட் டன் தே ஓன் தி கம்பெனி. உங்களோடதெல்லாம் சிலதெல்லாம் காட்டவே காட்டாது பார்த்துறீங்களா ஃபீல்டில்? அப்படி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அல்காரிதம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் கடந்த காலங்களில் இந்த நிறுவனங்கள் இதை செய்திருக்கிறதா இல்லையா? உலக அளவில் அவங்க மேலே இது மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகள்லாம் இருக்குது. மெட்டா மேலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சை ஒரு பல நாடுகளில் இவர்கள் தேர்தலில் ஃபேஸ்புக் தலையிட்டது என்று தான், அதற்கு பிறகு தான் பேரையே மெட்டான்னு மாற்றுறாங்க. ஒரு பிரிட்டானிக்காவோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணாங்கன்ட்டு போட்டிருந்தார்கள். பேரை மாற்றினா என்ன ஆகும்? அந்த டேக் வேண்டான்ட்டு. ஃபேஸ்புக்கால் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு அவங்க வாட்ஸ்அப், அது இன்ஸ்டான்ட் நிறைய இதெல்லாம் வாங்கிட்டோன்னே தாய் நிறுவனமாக மெட்டா என்று, மெட்டாவுக்கு கீழே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுளுக்கு ஆல்ஃபபெட் இருக்கிற மாதிரி ஆல்ஃபபெட்டியா? கரெக்ட். ஆல்ஃபபெட் இங்க் மாதிரி. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கெல்லாம், வாட்ஸ்அப்புக்கெல்லாம் இது மெட்டா. ஸோ அதற்கு உதவுவது போல இந்த பிரச்சாரங்களை மேற்பார்வை செய்யும் பொறுப்பை மத்திய இணையமைச்சர் திரு முருகனிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள். அவர் எதற்கான அமைச்சர்? எந்த துறை? தகவல் தொழில்நுட்பம். ஓகேவா? ஸோ அதாவது இந்த கூட்டணியில் அந்த அப்பா பையனும் எப்போது இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைய போகிறதுன்றதுலாம் யார் கையிலையும் இல்லை. அதுக்காக காத்திருக்க முடியுமா? ஸோ அவர்கள் வேகமாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டில் அதுக்கான ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் தான் ஜூனில் நடக்கக்கூடிய இந்த கேம்பெயின். கூடுதலாக அதிமுக தலைவர்கள் சிலரிடம் நான் பேசினேன். கூட்டணி ஆட்சி என்பதற்கு அதிமுக ஒப்புக்கொள்ளவே இல்லை, பிஜேபியும் அதை வலியுறுத்தவில்லை. இது ரொம்ப தெளிவாக அந்த தலைவர்கள் என்னிடம் சொல்ல சொன்னார்கள். அண்ணன் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டார் சார். வெறும் 96 எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு கூட்டணி ஆட்சிக்கு மறுத்த ஒரு கட்சி ஆட்சி நடத்திய மாநிலம் இது. மெஜாரிட்டியே கிடையாது சார். அன்றைக்கி வெறும் 96 எம்எல்ஏ சார். அன்றைக்கி இவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஆதரவை வாபஸ் வாங்கி கவுத்திருக்க முடியும். ஆனால் அது போலவெல்லாம் நடைபெறவில்லை. வெறும் 96 எம்எல்ஏக்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஒற்றை கட்சி ஆட்சியை நடத்திய கட்சி திமுக. தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி ஆட்சின்ற கல்ச்சர் இதுவரை இல்லை.
ஸோ கூட்டணி ஆட்சி என்ற கேள்வி எப்போது எழும்? 117க்கு கீழ் அதிமுக வெற்றி பெற்றார். குறைஞ்சது 150 சீட்டில் போட்டியிடுவது என்று அதிமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. 160 அவர்களது இலக்கு. ஓகேவா? அதற்கு போக மீதமுள்ளவற்றை தான் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கிறது என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எங்கெங்கெல்லாம் டைரெக்டாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஏடிஎம்கே கூட வின் பண்ணியிருக்கு. இது இஸ் ட்ராக் ரெக்கார்டு. கூட்டணி கட்சி கொடுக்குற இடத்துல தோக்குறாங்க. ஸோ அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை தலைமை எடுத்திருக்கிறது. ஸோ 117 நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். 117 கிராஸ் பண்ணிட்டா வேர் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் கோalition கவர்மெண்ட்? நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் தான். இன்னொன்று மாலதி குறிப்பிட்ட மேட்டருக்கு இப்போ வர்றேன். நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல பாரதிய ஜனதா கட்சியின் இலக்கு 29. 19 விட 24 கீழே, 24 விட 29 கீழே போகும். அப்படி போகக்கூடாது. 19 விட 24 கீழே போனதுக்கு 39 சீட்டையும் தமிழ்நாட்டில் இழந்தது ஒரு முக்கிய காரணம். ஸோ 29 இது மாதிரி 39-0 என்ற நிலை ஏற்படக்கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அதிமுகவின் தயவு தேவை. இப்போதே அதிமுக கிட்ட கூட்டணி கட்சி துணை முதலமைச்சர் என்று பேசினால் 29 அவங்கள தக்க வைக்க முடியுமா? அவங்களும் என்ன கேட்குறாங்க? பழைய காங்கிரஸ் ஏடிஎம்கே டீல். அவங்களும் என்ன கேட்குறாங்க? மத்தி உங்களுக்கு, மாநிலம் எங்களுக்கு. இப்போது அந்த கட்சியில் ராஜ்யத்தின மாநிலங்களவை உறுப்பினராக்கி அவரை மத்திய அமைச்சர் ஆக்குறது எடப்பாடி தனக்குத்தானே தலையில் சொருவி கொள்ளும் கொல்லிக்கட்டை இல்லையா? அதை அவர் விரும்புவாரா? இங்கே நான் சிஎம்மாக இருக்கணும். இன்னொன்று, எனி லீடர் மத்தியில் ஒரு பவர் சென்டரை வளர்க்குறத அனுமதிப்பாங்களா? இல்லை சார், அப்படி இணையமைச்சர் ஆக்கினாலும் மத்தியில் ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, ஒரு திருத்தம் கொண்டு வராங்க, புதுசாக ஏதாவது திட்டம் கொண்டு வராங்கன்னா வச்சுங்க, அது மாநில சுயாட்சிக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தால் வச்சுங்க, உங்களுக்கு தான் இணையமைச்சர் இருக்காங்கல்ல, வாங்கினீங்கல்ல, மூடி ஓட்டு போடுங்கல்ல, அப்போ அதை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போவே அதிமுகவுக்கு இருக்கிற டிமாண்ட் என்ன? அந்த கீழடி விவகாரத்தில் 39 இடங்களில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அகழாய்வு நடத்திருக்காங்க. அந்த அகழாய்வில் 33 இடங்களில் பண்ணது அதிமுக. அதுக்கான ஃபண்டு ஒதுக்கு அதிமுக. தொடர்ந்து அது சுணக்கம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மத்திய அரசு தான் நிதி தரல, அதிமுக தான் பண்ணாங்க. அப்படி பண்ணியே அதிமுக கீழடிக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அதிமுக பல்வேறு சாதனைகளை செய்து அதை பிரச்சாரம் செய்து கொள்ளாது. திமுக சாதனையே செய்யாமல் பிரச்சாரம் மட்டுமே செய்யும். அது அவங்க தப்பு. என்ன பண்ண சொல்ற? ஏன்னா சார் இந்த கார்ட்டூன் போட்டது கூட சார் கீழடியில் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற கார்ட்டூன் தான் அது. கரெக்ட் மாலதி. நேற்று தமிழகம் முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களை சந்தித்து பொதுச் செயலாளர் மீது இப்படி கார்ட்டூன் போட்டதற்காக புகார் அளித்திருக்கிறார்கள். நல்லது, ஒரு கட்சி இப்படி தான் செயல்பட வேண்டும். இதைத்தான் நம்ம விரும்புகிறோம். உங்கள் லீடர் அசிங்கப்பட்டா வேடி பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்கட்டு. இதை செய்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு 6 நாள் கேப்பு? எதுக்கு? யாராவது சாட்டை எடுத்து குத்தணுமா உங்களை? லீடர் அடிச்சவொடனே தன்னடிச்சியாக வரணுமா இல்லையாம்மா நீங்கள்? அப்போது அந்த கீழடிக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. கீழடின்னு அவங்க ஆரம்பிக்கும் போதே இப்போ லியோ சொன்ன ஃபேக்ட் அவங்க எடுத்து சொல்லணும். மொத்தம் 33 அகழாய்வையா? நேற்று தான் மாஃபாய் இந்த தகவல்லாம் சொல்லி இருக்காரு. சரி, ரைட்டு. மாஃபா உங்கள் கட்சியில் தானே இருக்காரு, உங்கள் கட்சியோட முன்னாள் அமைச்சர் தானே. அவர் தானே தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு பாதுகாப்பு துறையை பார்த்து கொண்டது திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் தானே. இந்த மாதிரி கீழடி இருந்தால் சொன்னோன்னே என்னப்பா அந்த கீழடின்னு சொல்கிறாங்கன்னா, அண்ணன் இந்த மாதிரி என்ன நான் மினிஸ்டர் ஆகும்போது இது நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பார் அவர். கரெக்டாப்பா? கூப்பிட்டு இவரை போய் பத்திரிகையாளர் சந்தித்து விளக்கம் சொல்லியா அப்படின்றது எவ்வளோ நேரம் ஆகும்? கம்யூனிகேஷன் கேப் இருக்குது சார் எல்லா இடத்துலையும். சரி பண்ணணும். எல்லாம் பர்ஃபெக்டாக ஒரு கட்சி இருந்துச்சுன்னா ஆட்சியில் இருக்கும் அந்த கட்சி. குறைகள் இருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த குறைகளை சுட்டி காட்டுகிறோம். சரி செய்யுங்கள். அதை அவங்க கவனத்தில் கொள்ளணும். அதான் சுட்டி காட்டுறேன். நீங்கள் இப்போது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரியோ சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது. நான் அதை ஃபாலோ பண்ணல டீப்பாக. பெரும்பாலான அகழாய்வுக்கு ஃபண்டே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அடிக்கடி மாஃபாய் தொடர்பான இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும்ல. இப்பதான் வந்துச்சு. சரி, பதில் சொல்லும்போது தான் உங்க சாதனையை எடுத்து சொல்றதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அதை வச்சு அவன் எதையுமே செய்யாம உங்களை அதை வச்சு கேள்வி கேட்கறான். அவன் டேய் இது நாங்க பண்ணதுரா என்று எடுத்து சொல்றதுக்கு அப்போ இதற்கான தரவுகள் எங்கே இருந்திருக்க வேண்டும்? ஐடி விங்கோட வேலை என்ன? உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய நியூஸ் தேவையில்லையோ அப்போது பணியாற்றிய அரசு அதிகாரிகளிடமோ பேசி தரவுகளை சேகரித்து
அதெல்லாம் வச்சிருந்து இது மாதிரி ஒன்று சோஷியல் மீடியா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணுமா? ஒரு ஆஃபீஸ் வேணும் ஃபஸ்ட்டு ஐடிவிங்க்கு, ரைட்டா? ஆஃபீஸே இல்லையாங்க சார்? எங்கே இருக்குது? ராஜ்சத்தியம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் வச்சுருக்காரு, ஐடிவிங்க்கு ஆஃபீஸ் இல்லை. ஒரு வார் ரூம், அதான் பெண்ணு. ஒரு வார் ரூம் ஒன்று போட்டு, இப்போ பிரசாத், லியோ, மாலதி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை, நீங்கள் டிஎம்கே ஐடிவிங் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, நீ ஸ்டாலின் ஐடி ஹேண்டில் வாட்ச் பண்ணிட்டு, நீ அவங்க இன்ஸ்டா பேஜை வாட்ச் பண்ணிட்டு, ஏதாவது முக்கியமாக வந்துச்சுன்னா டக்குன்னு கூடுன்ட்டு அதுக்கு ஒரு இன்சார்ஜ். சார் இந்த மாதிரி கீழடியில் வந்து நம்ம எதுவுமே பண்ணலன்ட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னோடனே டக்குன்னு இவருக்கு ஃபோன் பண்ணு, கீழடியில் நம்ம பீரியடில் என்ன பண்ணோன்றதை செக் பண்ணுங்க அப்படின்னு ஆர்கைவ்ஸ்லேருந்து அதை தேடிட்டு, சார் நம்ம தான் சார் எல்லாம் பண்ணிருக்கோம், திருப்பி ஐடி நல்லா வலுவானு கம்போஸ் பண்ணு, அனுப்பு எனக்கு. இவன் கம்போஸ் பண்ணி பார்த்துட்டு, இது இந்த வேர்டை சேஞ்ச் பண்ணி, இந்த வேர்டை இந்த கார்ட்டூன்லாம் இவ்வளோ ஆபாசமெல்லாம் போடக்கூடாது, மாற்று, இதை டீசெண்டாக இருக்கணும், மாற்று, போடு. இதை எல்லா இடத்தையும் எடுத்து இதை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் இதை ரீட்வீட் பண்ணணும்னு சொல்லு, இன்ஸ்டாவில் இதை ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லு. இதை நைட்டிவிங்க வேலை இருமா, இதை நைட்டிவிங்க வேலை. நீங்கள் சசிகலாகிட்டேருந்து மிடாஸை செங்குட்டுவனுக்கு கைமாற்றி விட்ற விதத்தில் உங்கள் கவனம் இருந்துச்சுன்னா இந்த வேலையை எப்படி பார்ப்பீங்க? இப்போ தெரியுதா ஏன் ஒரு வாரம் கேப்புன்னு? இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்றதான் நம்ம கிரீவன்ஸு. நேற்று எனக்கு உண்மையிலே பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, போய் எல்லா இடத்துலையும் கூட்டமாக போய் பண்ணுறாங்க. இன்னொன்று இதெல்லாம் தாண்டி திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆக்டிவிட்டி இல்லைன்னா மந்துன்னு இருப்பாங்க பார்த்துங்களா? டக்குன்னு காலையில் ஃபோன் போட்டு, அண்ணே இந்த மாதிரி வந்து நம்ம பொதுச்செயலாளர் இது பண்ணி போட்டதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி சொன்னோம், நம்ம அட்வொகேட் சொல்லி கம்ப்ளைண்ட் ட்ராஃப்ட் பண்ணியா, எல்லாத்தையும் வர சொல்லு, எப்படியும் ஒரு 200 பேராவது சேரணையா அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆக்டிவிட்டி. இதை பண்ணுறது எதுக்கு அவங்களுக்கு 6 நாள்? இன்னொரு லோக்கல் மீடியாவில் பூரா மைக்கு போடுவானா? இதை சான்ஸை வச்சு திட்டலாமா திமுகவை? இதை எடுத்து ஐடி விங்கில் ட்ரோல் பண்ணலாமா, கவுண்டர் கொடுக்கலாமா? லீகல் விங்கோட தலைவர் வந்து இன்பதுரை அவர்கள், அவரை சப்போர்ட் பண்றதுக்கே வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் தான் சப்போர்ட் பண்றாங்க. 2 நாளைக்கு அப்புறம் அதுவும் எல்லாரும் கீழே கமெண்ட்ல வந்து இடி துரைத்த பிறகு. அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷன் தான் கேப் ஆகுது. நாம் தமிழர், தாவேகா, நேற்று வந்த கட்சி அவங்களே சார் வார் ரூம் வச்சிருக்காங்க சார். ஆமாம், ஒன்றும் இல்லை மாலதி, ஒரு வாரத்திற்கு முன்பு என்று நினைக்கிறேன், அண்ணன் திரு சீமான் அவர்கள் நெல்லையிலேயோ எங்கேயோ பனைமரத்தில் ஏறி கல் இறக்கினார், சரிங்களா? போலீஸு அதை உடியா இதுக்கு போய் பப்ளிசிட்டி கொடுத்துன்னு போலீஸு எஃப்ஐஆர் கூட போடல. ஓகே, அந்த பனைமரத்தில் ஏறி சீமான் அவர்கள் கல் இறக்கி அதை பருகியதை அந்த நாம் தமிழர் தம்பிகள் இணையதளத்தில், சமூக வலைத்தளங்கள் எப்படி பரப்புனாங்க பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் கல் இறக்கிறதா நீங்கள் நியூஸாக இருந்துச்சு. 2 நாளைக்கு அதான் ட்ரெண்டில் இருந்துச்சு. சீமான் அவளை பார்த்துட்டு கனிமொழி அவர்களே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, பனையை காப்போம் அப்படின்னு. அப்படி தானே இருக்கணும். தார்கூச்சி போட்டு குத்துனாலும் நவர மாட்டேன். இதுக்கு காரணம் என்னென்னா, அதிமுக வெற்றி பெற வேண்டும், உங்கள் பொதுச் செயலாளர் முதல்வராக வேண்டும், அதை தவிர எனக்கு வேறு சிந்தனை இல்லை என்று நினைப்பவர் தான் அந்த விங்குக்கு தலைவராக இருக்கணும். இங்கிட்டு ஒற்றை எழுத்து நிறுவனத்தை கூட சேர்ந்துக்கிட்டு பிஸ்னஸ்ஸு, இங்கிட்டு பார்க்கிங் கான்ட்ராக்டு, அங்கிட்டு சின்னம்மா கூட சேர்ந்துட்டு மிடாஸை கைமாற்றி விட்ற வேலை, அங்கிட்டு அபினேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு ரத்தீஷுக்கும் அபினேஷுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறது, இங்கிட்டு இந்த பக்கம் வந்து எவனாவது அதிமுகவுக்கு வேலைகளை செஞ்சிட போகிறான் அவனுக்கு எடுத்து விட்றது. எப்போ கௌரி யாரும் பாருங்க, ஏதோ ட்வீட்டு வீட்டு போட்டிருக்கானா, போன போட்டு அண்ணன் சொன்னேன்னு சொல்லி மேலிட்டான்னு சொல்லு. அப்புறம் எங்கப்பா அந்த வாண்டையாரை கூப்பிடு, அவர் எங்கே ஏதோ ரவுடித்தனம் பண்ணுனாரு, போயிட்டு வருவோம். அப்புறம் வருணுக்கு பதில் சொல்கிறது, அருணுக்கு பதில் சொல்கிறது. இந்த வேலையாக இருந்தால் உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? உள்கட்சி தலைவர்களே வந்து யாராவது ஒரு யூடியூபரை கூப்பிட்டு பேச விட்டுறது. அந்த விகடனுக்கு கலைக்கு ஃபோனை போட்டு ஒரு வேலுமணி பற்றி ரேப்பரில் நாளைக்கு ஒன்று வைக்க சொல்லு அப்படின்றது. இந்த மாரிதாஸ் சும்மா அவன்கிட்ட 2 மெட்டீரியல் எடுத்து கொடுப்பா. வேலுமணி தங்கமணி இருவரும் இணைந்து எடப்பாடிக்கு எதிராக கலகன்னு ஒரு வீடியோ போட சொல்லு. ஒரு கிராஃப் ஷீட் ஒன்று ஸ்க்ரீன், அந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு கிராஃப் ஷீட்டை ஒன்று போட சொல்லு. அது மாதிரி போடு, விகடனில் கொடு, குமுதரை போடல ஒன்று கொடு. உங்களுக்கு கவனம் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி வேலை செய்வீங்க? அப்போ அடிமட்ட தொண்டர்கள் அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க சார்? என்னன்னு தெரியாமல் இருந்தாங்கம்மா. இன்றைக்கி நம்ம தான் தெளிவு கொடுத்துருக்கோம். உண்மையிலே அதிமுகன்ற கட்சியை வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸு ரிசர்ச் பண்ணணும். அது மாதிரியான ஒரு கட்சி அது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ரொம்ப நாளாக நான் அதிமுக நான் தான் அந்த திமுக ஈகோ சிஸ்டத்துலேருந்து வந்ததன் காரணமாக அது ஒரு முட்டாள்கள் கட்சி, நடிகரை பார்த்து உருவான கட்சி, அவ்வளோதான். இந்தியாவில் ஒரு நடிகர் பின்னாடி வந்த கட்சி என்று தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் ஆஃப்டர் 21 ஏன் இந்த கட்சி இப்படி இருக்குன்னு ஆராயும் போது தான் பல்வேறு விஷயங்கள் எனக்கு தெரியாது. அது மக்களின் கட்சி. உங்களை போல பண்டிதர்கள் போல கம்பராமாயணத்துக்கு விளக்க உரையோ தொல்காப்பியத்துக்கு இலக்கணமோ எழுத வேண்டியதில்லை. அவன் பாமரன்.
அவனோட பிரச்சனை எம்ஜிஆரும் அதான். கருணாநிதி மாதிரி தமிழ் இலக்கியம் பேச தெரியாது, பசித்தவனுக்கு சோறு போடு என்பது அவனுக்கு தெரியும். கம்பராமாயணத்துக்கு விளக்க ஊற படித்த பண்டிதனுக்கு தேவை, வயிற்றுக்கு சோறு எல்லாருக்கும் தேவை, அவ்வளோதான். இந்த டிஃப்ரென்ஸ் நானே தாமதமாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கிறது. மக்களின் தேவை அவங்க, இது ஒரு ரீசனு. நீங்கள் சொன்ன விஷயத்தில் அவர்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருந்தது என்றால், இலவச ஆடு மாடு, தாலிக்கு தங்கம், லேப்டாப், மடிக்கணினி, இது போன்ற மக்களின் அன்றாட விஷயங்கள் சார்ந்த விவகாரங்களில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிமிஷம், அவர்களுக்கு கீழடி ப்ரையாரிட்டி இல்லை. அது நமது வரலாறு, தொன்மம், இது பற்றிய விஷயங்கள் அதையும் செஞ்சாங்க. ஆனால் அது ப்ரையாரிட்டி இல்லை, அவங்க அதை முக்கியமாக நினைக்கல. இவங்க சோறு கூட உனக்கு இல்லை, ஆனால் நம்ம 3000 வருஷம் நாகரிகம் தெரியுமா, பசி. ஏய், நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி பேசினுக்கிறேன், 3000 வருஷம் முன்னாடி நாகரிகம் சோற்றால் அடித்த பிண்டம் போல் பேசுகிறாய். அவன் சொல்லுவான், யோ உயிரோடு இருந்தால் தான் ஏன்னா அதெல்லாம் பேச முடியும், சோறு போடியா முதல்ல ஃபஸ்ட்டு தொன்மத்தை பற்றி பேசு. எவ்வளோ பெரிய நாகரிகம் தெரியுமா, இப்போ தமிழ் எழுத்து பற்றியா டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் தெரியல. இன்னொன்று, மாஃபா பாண்டியராஜன் அவர்களே பெரிய அளவில் இதை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை இல்லையா? ஆனால் இவர்கள் இந்த 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 தொன்மம் தான் வாழ்நாள் சாதனையாக பேசுகிறார்கள், பார்த்தீர்களா? இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா தமிழை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்றாங்க. இன்னொன்று இங்கே ஒரு பலருக்கு தெரியாது, அகழாய்வுத்துறை யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? மத்திய அரசு, யூசி கிட்ட இருக்கு. இதுதான் இந்த பேசிக் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போது ஐடி விங் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பது ஒரு நம்மை விட அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக்டிவாக இருக்கிறதா நம்மளுக்கு நன்றி சொல்கிறாங்க சார் நிறைய பேர். இல்லை, அதை பார்க்க முடியுது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி வேலை செய்யுங்கன்னு தானே சொல்கிறான், உங்களுக்கு வேலை செய்ய தான் சொன்னோம், வேறு ஒன்றும் சொல்ல. தூங்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தீங்கன்றது இப்போ தெரியுதா? நேற்று மட்டும் எவ்வளோ ஆக்டிவிட்டிப்பா. இதை கார்ட்டூன் போட்ட மதியமே நடந்திருக்கணுன்றேன். காலையில் கார்ட்டூன் வச்சுன்னா மதியம் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பேஜில் கம்ப்ளைண்ட்டு, அது மாதிரி ஆபாசம் போட்டேன் நடவடிக்கை எடு, அவ்வளோ தானே. அட்ரஸ் என்ன பெரிய கஷ்டமா? காவல் கண்காணிப்பாளர் விருதுநகர் மாவட்டம், காவல் கண்காணிப்பாளர் மதுரை மாவட்டம், அவ்வளோ தானே. ஃபோனை போடு, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, ஃபோனை போடு. என்னென்னா வாட்ஸ்அப் குரூப்பே இருக்காது. இந்த ரியாக்ஷன் டைம் இப்போ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுவாங்க. தேர்தல் வருகிறது, பொதுச் செயலாளர் சவுக்கை எடுப்பார் என்ற அச்சம் எல்லோருக்கும் வந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்ளும். ஸோ ஏடிஎம்கே இந்த அலையன்ஸ் ஷேப் ஆகிறத ரொம்ப சீக்கிரமாக இந்த அலையன்ஸ் எல்லாம் பிஃபோர் ஜூலை எண்டு அலையன்ஸை ஃபைனலைஸ் பண்ணுன்றது அவங்களோட ஒரிஜினல் எய்மு. பிஎம்கே ஸ்பிளிட் அன்எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட். தேமுதிக அப்போ வந்துடும், எங்கிட்டு போக போகுது? இது அங்கே உள்ள இடம் இல்லைங்க, இருக்கவங்களே இடம் இல்லை, உங்களுக்கு எங்கன்றுவாங்க. அதன் காரணமாக தேமுதிக வந்துடும். ஸோ இந்த அலையன்ஸை வச்சுட்டு பிரச்சாரத்தை ஃபஸ்ட்டு கட்டவிழ்க்கலாம், முன்னெடுக்கலாம். நான் சொன்னது மாதிரி 2011 செல்வி ஜெயலலிதா எப்படி சட்டம் ஒழுங்கை ஒரு பிரதான பிரச்சனையாக உருவாக்கினார்களோ, இந்த முறை அதிமுகவோட தீமு ஊழல் பிரச்சனை. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊழல் என்பதனால் எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் தினசாக ஊழல் செய்கிறார்கள் என்பதற்கு அடுத்து டாமியின் பார்வை பட்டுள்ள ஒரு அமைச்சர் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழலை பற்றி சொல்லிவிடுகிறேன்.